அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். விவசாயிகளுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் விளைச்சல் ரொம்ப அமோகமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நேற்று நைட்டு பாத்திரம் கழுவாமல் விட்டுட்டேன். இவ்வளோ சிங்க்கு நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. பாத்திரம் நல்லா கழுவி வச்சாதான் அடுத்தடுத்த வேலை நம்ம செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும் பார்க்கவே. பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் வாசல் குளிச்சுட்டு தான் வெளியவே வந்தேன். அப்போ தான் மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது. இன்றைக்கி ஆடிப்பெருக்கு அன்னைக்கு உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன். ஆறு இருக்கிற இடத்துல எல்லாமே படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்கன்னு. இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குளித்து முடிச்சுட்டு தலை காய வச்சுட்டு உள்ளே போய் கிச்சன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஸ்கூல் இல்லைங்கிறதுனால காலையிலேயே லஞ்ச் பண்ணிட்டேன். அவருக்கும் இன்றைக்கி வேலை இல்லை, பாப்பாவுக்கும் பெருசாக வேலை இல்லை. நமக்கு வேலை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நம்ம வேலையை நம்ம ஆரம்பித்தாச்சு. காலையிலேயே சாதம் வடித்தாச்சு. சாதம் வடித்து முந்தானத்தை கொள்ளு ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்தேன். அது பருப்பு ஆட்டியாச்சு. கொள்ளு ரசமும் வச்சாச்சு. சமையல் வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சாமிக்கு தீபம் ஏற்ற வந்தாச்சு. சாமிக்கு பூவெல்லாம் வச்சு விட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி சாமிக்கிட்ட வச்சாச்சு. நான் எப்போவுமே ஆடி 18க்கு சாமி படத்துக்கு முன்னாடி தண்ணி, சர்க்கரை, அரிசி, பருப்பு, பால் இது எல்லாமே வச்சு தான் படைப்பேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊர் பக்கம் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஆடி 18, ஆடி 1க்கு எல்லாமே நான்வெஜ் தான் எடுப்பாங்க. இன்றைக்கி மண்டேங்கிறதுனால திங்கக்கிழமை நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அதனால் இன்றைக்கி நான்வெஜ் எதுவுமே செய்யலை. காலையில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மதியத்துக்கு தான் நான்வெஜ் எப்பயுமே எடுப்போம். இன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால நாங்கள் அதுவும் எடுக்க கிடையாது. உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஆடி 18, ஆடி 1க்கெல்லாம் நான்வெஜ் எடுப்பீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைமை பார்த்தா 11 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னங்க, டிவியை போட்டு ஒரு டம்ளர் காஃபியோடு உக்காந்தோம்னா அன்றைக்கி நாள் சூப்பராக முடிஞ்சிச்சு. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்னென்ன நீங்கள் செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.